பலரால் ஏமாற்றப்பட்ட சமுதாயம், பலரால் ஏமாற்றப்பட்ட சமுதாயம். நீங்களும் ஏமாற்றாதீங்க, நீங்களும் ஏமாற்றாதீங்க. அதனால இந்த மக்களை நம்ம சரியான வழி காட்டணும். பாபா அம்பேத்கருடைய வழியை காட்டணும். எல்லா வழியும் காட்டியாச்சு. நம்ம கரண்யம் கண்ணியம் கட்டுப்பாடு, திமுக வழி, அண்ணா திமுக வழி, பிஜேபி வழி, காங்கிரஸ் வழி, கம்யூனிஸ்ட் வழி, எல்லா வழியும் காட்டியாச்சு. இன்னும் தெரியாத இருக்குது. தெரியாத அடிப்படை விஷயத்துக்கு போராடுற மக்களை தான் இருக்கிறாங்க. குடி தண்ணி கட்டு 75 ஆண்டு சுதந்திர இந்தியாவில் குடி தண்ணி கட்டு போராடுற மக்கள் யாருன்னா இந்த மக்களை தான். நீ கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய்ங்க, தாலுகா ஆபீஸ் முன்னாடி போய்ங்க, மனு கொடுக்குற மக்கள் யாரு? இந்த மக்களை தான் இருக்கிறாங்க. அதனால்தான் பலரால் ஏமாற்றப்பட்ட சமுதாயம். நீங்களே ஏமாற்றாதீங்க. இன்னைக்கு அவங்க தகுதிக்கு எல்லாம் சொந்த மக்களை கூட ஏமாற்றிருக்காங்க. அதனால மக்களுக்கிட்ட அரசியல் விழிப்புணர்வு இந்த மக்களுக்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பா கேட்டுப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட போய் வீரபாண்டி கட்டபொம்மை மாதிரிலாம் பேசல. சாதாரணமா போய் அவங்க கூட உட்காந்து நம்ம போய் பேசி பாருங்க. உண்மைன்னு ஏத்துப்பாங்க. உண்மைன்னு ஏத்துப்பாங்க. ஒரு 18 வயசு வந்துட்டாலே போதுங்க, எல்லாமே அரசியல்வாதிகள் தான். அரசியல் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், பேசணும். ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கும்போது 8 போட்டு காட்டணும்ன்றாங்க. ஒரு ஆர்டிஓ லைசன்ஸ் எல்எல்ஆர் கொடுக்கறதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சுட்டு எல்எல்ஆர் கொடுக்குறாங்க. ஒரு ரேஷன் கார்டு வாங்கினா வீட்டுல கிச்சன் இருக்குதா, சமைக்கிறாங்களா, குடும்பம் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு ரேஷன் கார்டு கொடுக்குறாங்க. பாஸ்போர்ட் அதை கொடுக்கணும்னா போலீஸ் என்கொயரில இருந்து பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. ஆனா ஓட்டு ஐடென்டிட்டி போது அந்த ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாத கையில கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுலதான் நம்மளுடைய கல்வி, பொருளாதார, கலாச்சார, பண்பாடு, மொழி, நம்ம வாழக்கூடிய நம்மளோட உயிரில இருந்து சம்பந்தப்பட்டு அந்த ஓட்டுல இருக்கு. அந்த ஓட்டை பத்தி நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அரசியல் ஒரு நபரும் பேசணும். உலகம் முழுக்க பாக்குறோம். அமெரிக்கா தேர்தல் நடந்தது, அதிபர் தேர்தல் வந்தா 2 அதிபர் ஒரே மேடையில வராங்க, கை கொடுக்குறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அங்க ஒரு மேடை, இங்க ஒரு விவாதம் பண்ணிக்கிறாங்க. என்னடா, நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் சட்டம் தெரியும், அரசியல் தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அரசியல்னா கரவெஸ்டி கட்டுன்னு அவங்கதான் அரசியல்வாதி. எதை கலைஞர் குடும்பம் தான் அரசியல்வாதிங்க, எதை கொடி கட்டணும் தான் அரசியல்வாதின்னு நினைச்சுங்க. 18 வயசு வந்ததால